வணக்கம். என் பெயர் கற்பகம். சூதாட்டம் என்றாலே நினைவுக்கு வருவது தருமனும் துரியோதனனும் ஆடிய சூதாட்டம்தான். இது என்னுடைய சொந்த கற்பனையில் உதித்த ஒரு சம்பவமாகவே நான் பார்க்கிறேன். எதையும் பார்த்து நான் எழுதவில்லை. ஆத்திச்சூடியில் வரும் சூதை விரும்பேல் என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக பதிவிட விரும்புகிறேன். இதை பற்றி திருவள்ளுவரும் 10 குறட்பாக்களை எழுதியுள்ளார். அதை நான் அதிலிருந்து ஒரே ஒரு குறளை மட்டும் நான் எடுத்தாண்டுள்ளேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தான் தர்மராஜன் என்கிற யுதிஷ்டிரன். நான் தான் பாஞ்சாலி. வணக்கம். வணக்கம். நான் தான் வாசுதேவ கிருஷ்ணன். வாருங்கள் கண்ணா, என்ன சொல்கிறார்கள்? தர்மராஜனே, துரியன் ஒரு குண்டூசி நிலம் கூட தர முடியாது என்று கூறிவிட்டான். குண்டூசி முனையளவு நிலம் கூட தரமாட்டார்களா? என்ன செய்வது? நம்முடைய சகோதரர்கள் ஆகிவிட்டார்கள். அதனால் விட்டு கொடுத்து போய்விடலாமா கண்ணா? நீ என்ன சொல்கிறாய்? இனி நான் எந்த கணவரையும் நம்ப போவதில்லை தர்மரே. அதனால் தான் என் 6 அடி கூந்தலை அரை அடியாக குறைத்து விட்டேன். என்னுடைய 6 கஜ சேலையை நான் பாதுகாப்பான உடையாக மாற்றிவிட்டேன். நான் தற்காப்பு கலைகள் பலவற்றையும் பயின்று விட்டேன். இனி என்னுடைய பாதுகாப்பிற்கு நானே பொறுப்பாளியாக இருப்பேன். தர்மராஜரே, இனி யாரையும் நம்ப போவதில்லை. நல்ல முடிவு செய்தேன். பாஞ்சாலி, அன்று நீ துரியனை பார்த்து கேலியாக பேசி சிரித்திராமல் இருந்திருந்தாள் இது போன்ற ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்காதல்லவா? அதை நீ யோசிக்கவில்லையா? நிறுத்துங்கள். உங்கள் ஐவரையும் மணந்ததுதான் நான் செய்த குற்றம். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஏளனத்திற்கு ஆளாகி அவமானப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறேன். மேலும் சூதாடி தோற்ற உங்களுடைய தவறை மறைப்பதற்காக என்னை பழி சொல்லாதீர்கள். நிறுத்துங்கள். நான் சூதாட விரும்பவில்லை என்று கூறியிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? உடனே போர் தொடுக்கத்திருப்பான் துரியன். அப்பொழுதே போர் ஆரம்பமாகி இருக்கும். அதனால் என்ன கணவரே, நீங்கள் என்ன கோழையா? அன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் போர் வரக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அன்றே போரிட்டு இருந்தால் இந்த 14 ஆண்டுகள் வீணாக போயிருக்காது. அன்றே நமக்கு ஒரு முடிவு தெரிந்திருக்கும். நீங்கள் செய்தது மாபெரும் குற்றம். நீங்கள் சூதாடியது மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் இன்னும் உணரவில்லையா? ஏன் பஞ்சமி உனக்கு தர்மர் மீது இத்தனை கோபம்? சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்றில். சூதாடப் போகும் முடிவை பற்றி எவரிடமும் கலந்து ஆலோசிக்கவில்லை. அதை கூட நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் கட்டிய மனைவியையும் சொந்த சகோதரர்களையும் ஏதோ ஒரு பொருளை போல பணைய பொருளாக வைத்து அவமானம். என்னால் அதை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. உங்கள் சகோதரர்களை பற்றி நான் ஒன்றும் கூறவில்லை தர்மராஜரே. ஆனால் அவர்கள் என்னுடைய கணவர்கள். அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். மேலும் அவர்களை பணையமாக வைப்பதற்கு முன் அவர்களுடைய மனைவியாக என்னிடம் நீங்கள் அதை பற்றி கலந்து ஆலோசித்து இருக்க வேண்டும். அதை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? அதனால் அதிகபட்ச அவமானம் நேர்ந்தது எனக்கு மட்டும்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? கண்ணா, அன்று மட்டும் நீ வந்து என்னை காப்பாற்றிடாவிட்டால் என்னுடைய கதியை நான் யோசித்து பார்க்கிறேன். நான் என்னவாகி இருப்பேன்? ஒன்றும் நேர்ந்திராது பாஞ்சாலி. நீ தீயிலிருந்து தோன்றியவள், யாக குண்டத்திலிருந்து தோன்றியவள். அவர்கள் அத்தனை பேரையும் நீ ஒருத்தியாய் அழித்திருப்பாய். யுத்தம் என்று ஒன்று நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. எனக்கு கேட்பதற்கு இன்னும் ஒரு கேள்வி உண்டு தர்மராஜரே. அது என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை ஒரு உடைமையாகத்தான் கருதினீர்கள். ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் தாயை வைத்து சூதாடவில்லை? நல்ல வேளை, அவராவது தப்பி பிழைத்து விட்டார். சூதாடும் பொழுது உங்களது புகழ், கல்வி, இயற்கை அறிவு எதுவுமே உம்மை காப்பாற்ற வரவில்லை. அதை நீர் அறிவீரோ? இந்த சூதிலே நீங்கள் தோற்றதனால் நான் இவ்வாறு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நீங்கள்
வென்றிருந்தாலும் இதே கேள்வியை நான் உங்களிடம் கேட்டிருப்பேன். சூது என்று வந்துவிட்டால் தோற்பது வெல்வது என்பது ஒரு பொருட்டல்ல. சூது என்பதே மிகப்பெரிய பிழை, மிகப்பெரிய குற்றம். அதை நீங்கள் உணர்கிறீர்களா? நிலவு என்று கூறும் பொழுதே அது மிக பிரகாசமானது, மிக அழகான பல நினைவுகள் வரும். ஆனால் அதே போல அதில் உள்ள குற்றமாகிய கருமையும் நினைவுக்கு வரும். அது போலத்தான் தர்மராஜரே, தர்மராஜன் என்று பெயர் சொல்லும் பொழுது உங்களுடைய பல நல்ல குணங்கள் நினைவுக்கு வரும் பொழுது இந்த சூதாகிய குற்றமும் நினைவுக்கு வரும். இது உங்கள் புகழுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய களங்கம். ஆமாம் பாஞ்சாலி, நான் தவறு செய்து விட்டேன். நான் அனைவரிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் சூதாடியது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம். அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள். நன்றி.